பதிவு செய்யாமல் தான் தற்போதைக்கு வச்சு கொண்டிருக்கிறேன். அது இரவு 9-10 மணிக்கு பிறகு நாங்கள் ஊற்றி இருக்கிறோம். என்ன இல்லை விடிய அப்புறம் 2 மணி குழம்பி கூட ஊற்றி இருக்கிறோம். என்னென்னா அதில் வரைக்கும் நாங்கள் பிரச்சனை இருக்கக்கூடாது. எண்ணெய் கொடுக்குற கொப்பரா ஊற்ற கொடுக்குற இடத்த எண்ணெய் கொஞ்சம் குறைவாக வர பிரச்சனையால் தேவரம் பிரதீபா. அரைக்குமாலையின் பெயர் ஐஸ்தீகன் அரைக்குமாலை. நாங்கள் இது ஆரம்பத்தில் எங்களோட சொந்த தேங்காயை எடுத்து தான் கொத்தி இன்னும் ஒரு இடத்த ஊற்றி எண்ணெய் ஊற்றி கொடுத்து கொண்டிருந்த நாங்கள் பிறகு தான் கொஞ்சம் தேங்காய் வெளியில் எடுத்து உற்பத்தி செய்யணுமென்ற ஒரு ஆர்வம் வந்தது. அதற்கு பின்பாடு 500 தேங்காய் 200 தேங்காய் 500 தேங்காயாக வேண்டி கொத்தி காய போட்டு ஊற்றி உற்பத்தி செய்து விற்பனை செய்து கொண்டிருந்த நாங்கள். அந்த விற்பனையை வச்சு கொண்டிருந்து தான் ஒரு சிறிய எண்ணெய் ஊற்றும் மிஷின் ஒன்றை கொள்வனவு செய்து அதில் இருந்து இப்போ ஓரளவுக்கு நாங்கள் மாதாந்தம் 500-600 தேங்காய் எடுத்து அடித்து கூட கொடுக்கக்கூடிய நிலைமையிலையும் நாளாந்த செலவுக்கு அதுக்குரிய பொழுதுபோக்காக வச்சுருந்த ஒரு உற்பத்தி இப்போ கணவன் பிள்ளைகளோடு சேர்ந்து கூட்டு தொழிலாயே நாங்கள் உற்பத்தியாக்கி கொடுத்து கொண்டிருக்கிறோம் எண்ணெயை. மற்றது இப்போ தற்போதையில் தேங்காய் விலை கூடினதால் எண்ணெய் உற்பத்தி செய்யலாதண்டு இல்லை, அதையும் உற்பத்தி செய்து கொண்டு செத்தல் மிளகாய் வாங்கி அதையும் ஒரு பார்ட்னர் தொழிலாக செய்வோம்ன்ட்டு தூள் அரைச்சி அதையும் கொடுத்து கொண்டிருக்கிறோம். நாங்கள் ஐடியா சும்மா பொழுதுபோக்காக தான் முதல் ஆரம்பத்திலேயே செய்த நாங்கள். பிறகு தான் அதன் லாபத்தை நோக்கத்தையும் கண்டு இப்போ நாங்கள் ஒரு இதில் இருந்து வளர்ச்சி அடைஞ்சதன் இப்போ ஒரு உழவு 500 தேங்காய் எடுத்து கொடுத்தா அதில் ஒரு 4000-5000 ரூபா லாபம் இருக்குது. நாங்கள் எங்களுக்குள்ளேயே எல்லோரும் கொத்தி தீவி காய போடக்கூடிய எங்கள்கிட்ட குடும்பமே நாங்கள் இருந்து செய்தபடியாலும் அதில் வர லாபத்தை வச்சு கொண்டு மேலதிகமாக செய்யலாமன்ற ஒரு எண்ணத்தையும் வச்சு தான் செய்த நான் ஆரம்பத்தில். பிறகு தான் தோட்டங்களில் போய் தேங்காய் எடுத்து எண்ணெய் ஊற்றி வேறு மில்லாம் கொண்டு ஆரம்பத்தில் ஊற்றி எண்ணெய் கொடுத்தேன் நான். அதுக்கு பிறகு தான் இப்போ மிஷின் எடுத்து எனக்கு ஒரு தொழில் செய்ய ஆசைப்பட்டு அதை செய்து கொண்டிருக்கிறோம். ஆரம்பத்தில் நாங்கள் கொப்பரா கொண்டே ஊற்றி கேட்க வேறு இடத்த கொண்டு எண்ணெய் ஊற்றி கேட்க ஊற்று காசுகள் கொஞ்சம் எண்ணெய் கொப்பரா ஊற்ற கொடுக்குற இடத்த எண்ணெய் கொஞ்சம் குறைவாக வர பிரச்சனைகள், மற்றது கொண்டு போய் இன்றைக்கு செல்லாம் நாளைக்கு செல்லாம் கொண்டு அலக்களிக்கிறது, அப்படியெல்லாம் நிறைய சவால்களுக்குள்ளே இருந்து நாங்கள். மற்றது எண்ணெய் இப்போ நாங்கள் நல்லா சுத்தமாக தயாரித்த கொப்பரா கொடுத்துருந்தாலும் அதில் ஆரம்பத்தில் எண்ணுமரால் பாண்ட எண்ணெயை ஊற்றியிருந்தோம். அந்த எண்ணெயில் இருக்கிற சக்கு இந்த எண்ணெய்க்கு ஊறினா எண்ணெய் தரக்குறைவுன்ற தன்மை இருந்தது. மற்றது கொண்டே கொடுத்துட்டு இப்போ மிஷின் பண்ணுற இடத்த கூடி போய் நாங்கள் சரியாக அவையிட்ட இருந்து நாங்கள் எங்களுக்கு கொண்டு ஒரு மிஷின் பண்ணணும், நாங்கள் எனக்கு கொண்டு ஒரு சொந்த தொழிலை தயாரிக்கணும் கொண்டு நினைச்சிருந்தோம். நாங்கள் அப்போக்கு கூட நிறைய பிரச்சனைகளுக்கெல்லாம் முகம் கொடுக்கப்பட்டது. என்னென்னா ஒரு இடத்த போய் மிஷினாக கட்டுட்டு வேற 2,25,000 ரூபா சொன்ன மிஷினா 2,50,000 ரூபாய்க்கு அந்த விலைகளை அதிகரித்து எங்களுக்கு அந்த ஆரம்பத்தில் அந்த விலையாண்ட இதுகள் ஒன்றும் தெரியாதால் அதுகளுக்குள்ள மத்தியில் நாங்கள் மாற்றப்பட்டு வெளியில் வந்த சட்டம் இருக்குது. அப்படி நிறைய சவால்களுக்குள்ளே இருந்து தான் நாங்கள் வெளியில் நாங்கள் வந்து தான் இந்த உற்பத்தி பொருளை இப்போ தரமானதாகவும் வாளாகவும் செய்யக்கூடியதாக இருக்குது. தற்போதைய பிரச்சனை என்று சொல்ல வழிக்கிட்டால் உண்மையிலேயே எங்களுக்கு உற்பத்தி பொருள் விலை தான் அதிகரிப்பு முதலாவதாக. ரெண்டாவதாக மூலதன பொருள். ரெண்டாவதாக இப்போ வேறு இடங்களில் இருந்து கொண்டு வந்து பெரிய கம்பெனிகள் வச்சிருக்கிறார்கள் கொண்டு வந்து எண்ணெயை விலை குறைவாக கொடுக்குறதால எங்களோட எண்ணெய்கள் கொஞ்சம் எங்களுக்கு கட்டாது, அப்படி ஊற்றி கொடுக்க கட்டாது. அதால் எங்களோட எண்ணெய்கள் கொஞ்சம் விலை குறைவாக எடுக்க கஷ்டமாக இருக்குது. அதால் தான் நான் அந்த மிளகாயை அதோடு சேர்த்து இதையும் செய்தால்
மிளகாய் தூள் அரைச்சி தூள் பேக் பண்ணி கொடுத்து கொண்டிருக்கிறேன். தற்போது நிலவரை இப்போ 4-5 மாதமாய் அதை செய்து கொண்டிருக்கிறேன். அதை எனக்கு கொஞ்சம் கை கொடுத்து கொண்டிருக்குது. மற்றது அப்படி இருந்தும் என்ன நான் இப்போ ஓர்டர் எனக்கண்டு இருக்கிற எவ்வளோ நான் கொடுத்து கொண்டு தான் இருக்கிறேன். ஒன்றும் செய்யலை. நாங்கள் எடுத்த ஓர்டராக விட்டால் எங்களுக்கு அது பிறகு கை மாறிச்சேண்டா எங்களோட கைக்கு வர்றது கஷ்டமாக இருக்கும். எல்லா கடையிலையும் கொடுக்க இல்லாதன்ற ஒரு பிரச்சனையால் அதை செய்து கொண்டிருக்கிறேன். மற்ற அதோடு நான் இந்த தூள் அரைக்கிறதுன்றது வந்து எனக்கு அது நல்ல ஒரு வளமாக இருக்குது. இந்த வெளிநாட்டில் இந்த வாராக்கள் தூள் கேட்கணும். மற்ற நான் தரம் ஒரு இதாக கொடுத்து தூள் அரைக்கல, எல்லாம் சமமாக போட்டு அரைச்சி கொஞ்சம் தரமான தூளாக உற்பத்தி செய்து கொண்டிருக்கிறோம். அதால் எனக்கு தூள் கொஞ்சம் கூட ஓடிக்கொண்டிருக்கு. இது மிஷின் வச்சு பாவிக்கிறதால எங்களுக்கு சுற்றுச்சூழலில் கொஞ்சம் படிக்கிற சூழல் பிரச்சனை இருந்தது. ஏஎல் படிக்கிற காலத்தில் மிஷின் சத்தம் கத்தால் படிக்க கஷ்டம் என்ற ஒரு பிரச்சனை ஒன்று இருந்தது. இரவு 9-10 மணிக்கு பிறகு நாங்கள் ஊற்றி இருக்கிறோம். ஒன்று அல்லது விடியப்புறம் 2 மணிக்கு ஒலிம்பி கூட ஊற்றி இருக்கிறோம். என்னென்னா அயலவருக்கு நாங்கள் பிரச்சனை கொடுக்கக்கூடாது என்றதால். மற்றபடி எண்ணெய் உற்பத்தி செய்து போட்டு கொண்டே கொடுக்கக்கூடி எனக்கு பிரச்சனை வந்திருக்கு. இவையில் எப்படி தரமான எண்ணெயாக கொண்டறிவினமோ இவையில் நம்பி நீங்கள் என்னென்ன இந்த எண்ணெய் எடுப்பீங்க, அவைன்ற சூழல் இடம் பார்க்கணும், அது தூய்மையாக இருக்கணுமோன்றதை பார்க்கணும், எண்ணெய் எப்படியான எண்ணெயாக வருமன்ற சரியான்ற ஒரு சூழல் பக்கம் எனக்கு பிரச்சனையாக இருந்தது. அப்புறம் ஜிஎஸ் மூலம் அறிவித்து ஜிஎஸ் வந்து பார்த்துட்டு ஓகே அவை தரமாத்தான் பொருளை உற்பத்தி செய்யணும் என்று சொல்லி உறுதிப்படுத்தி தந்திருந்தவர் எனக்கு. மற்றது தற்போது நிலைமையில் எனக்கு அதுக்கான ஒரு கட்டிடம் ஒன்று அமைக்க சொல்லி நிற்கணும். நான் இந்த சைட் பற்றிக்குள்ளான் செய்து கொண்டிருப்பேன். அமைச்சு அதுக்கு வெளியில் எடுக்க சொல்லி அதுக்குள்ளே வச்சு செய்யலாதுன்னு சொல்லி அதோட பிரச்சனையில் நான் இப்போ ஒரு இதாக இருக்கிறேன். நாங்கள் கூட்டு குடும்பம் மாதிரி எங்கள் 2 ஆம்பளை பிள்ளையும் ஒரு பொம்பளை பிள்ளையும் இருக்கணும். நானும் இருந்தால் கூட செய்யறாங்க. அப்படி இப்போ கூட மழை காலங்களுக்குள்ள எண்ணெயல் கூட தேவைப்பட்டால் மட்டும் 2 பொம்பளையாக்களை எடுத்து வச்சிருக்கிறோம். நாங்கள் எடுத்து செய்யறோம். அவைகளுக்கு நாளாந்தம் உடனே அவைக்குரிய கொடுத்தாகணும். அப்போ அதில் பார்க்க எனக்கு அதை நாங்கள் செய்கிற காட்டி எங்களுக்குள்ளேயே நாங்கள் செய்கிறது எனக்கு லாபம் மாதிரி இருக்கிறதால கூட நாங்கள் தான் அந்த தொழிலை எந்த ஒரு இதுக்கும் நாங்கள் தான் செய்து கொண்டிருக்கிறோம். நாங்கள் நெல் நிறுவனத்தில் இருந்து நாங்கள் போதிய இதை பொருளின் தரம் பற்றி விளக்கமான பயிற்சி வகுப்பு தந்திருந்தவை. எப்படி செய்தால் எப்படி வளர்ந்து கொள்ளலாம், நாங்கள் வளர்ச்சியின் பாதையை வழிநடத்தி காட்டியிருந்தவை. மற்றது இது எங்களுக்கான நாங்கள் இப்போ எங்களுக்கு எதிராக வர பிரச்சனைகள்லேருந்து எப்படி விலகி போகலாம், எப்படி ஏதாவது தந்திரோபயமாக செயல்படுத்தலாம், நாங்கள் அதுலேருந்து எப்படி விலகி எங்களாலான செயல்பாடுகளுக்குள்ளேருந்து விலகலாம், என்னென்ன மூலம் இந்த பொருள்களை வியாபாரம் செய்யலாம் என்ற ஒரு பக்கம் காட்டி தெளிவுபடுத்தி தந்திருந்தவை. உற்பத்தி பொருளை அதிகரிக்கிற விதம், அதை உலர்த்தி எடுக்கிற முறை, ஈரமான பொருளை எப்படி உலர்த்தி எடுக்கிற விதம், அதில் அந்த நுண்ணங்கிகள் இல்லாமல் அதை நீக்கி எடுக்கிற விதங்கள் எல்லாம் நுட்பமான முறையில் எங்களுக்கு பயிற்சி வகுப்பு மூலம் தெளிவுபடுத்தி இருந்தது. எனக்கு தற்போதைய நிலைமையில் தேவைண்டா கட்டிடம் ஒன்று தான் தேவை. அதை இப்போ 2 தரம் ஜிஎஸ் ஆக்களும் வந்து சொல்லிட்டு இருந்தேன், தனி இடத்துல வச்சு செய்ய சொல்லி. மற்ற அதுக்கான அனுமதி பத்திரம் எடுக்க போவோம், கட்டிடத்தை முன்னே வச்சுட்டு தான் வர சொல்லியிருக்கணும். பதிவு செய்யாமல் தான் இப்போ தற்போதைக்கு வச்சு கொண்டிருக்கிறேன். இந்த சின்ன மில்லொண்டு தான் வச்சு தற்போதைக்கு இயக்கி கொண்டிருக்கிறேன். எதிர்வரும் காலங்களில் நான் ஒரு பெரிய மில்லொண்டு எடுத்து கட்டிடம் ஒன்று கட்டி செய்யணுமன்றது இந்த ஒரு அவா. 2 பேர் ஆள் வச்சு செய்து அதை திறம்பட செய்யணுமன்றது ஒரு ஆசை. இது இப்போ நிறைய சவால்களுக்குள்ளால நான் இவ்வளோத்துக்கு வந்தேன்னா அது செய்வேன்ன்ற ஒரு நம்பிக்கை இருக்குது.